Major features of HGS are major feature அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா generally economically homogeneous group formed throughout the process self selections based upon the efficiency of the members. Self selections இந்த efficiency members மூலமா செலக்ட் பண்ணிப்பாங்க. Most HGR women's groups with members ranging between 10 and 20 இருக்கும் அந்த மெம்பர்ஸில் சரிங்களா. ஸோ அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட வெல் டிஃபைன் ரூல்ஸ் பை லாஸ் பிரகாரம் இருக்கும். ஹோல்டு ரெகுலர் மீட்டிங்ஸ் இருக்கும். மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ் அண்ட் கிரெடிட் டிசிப்ளினாக இருக்கும். சேவிங்ஸாக பண்ணாலும் சரி மெயின்டைன் பண்ணாலும் சரி இந்த செல்ஃப் ஹெல்ப் மகளிர் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டிசிப்ளினைஸாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அவங்களே செல்ஃபாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டியூஷன் சேரிட்டபிள்ஸ் பை ப்ராக்டிஸ்னரி, அதாவது எங்களோட இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்னரி ரொட்டீனாக போயிட்டுருக்கும். அண்ட் கலெக்டிவ்லி டெசிஷன் மேக்கிங், அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பெஸ்ட் டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்குவாங்க. மைக்ரோ யுனைடெட் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபினான்சிங் ஏஜென்சி பேங்க், அதாவது மதுரா பேங்க்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இட் இஸ் த பப்ளிக் செக்டர்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ப்ரொவைடட் த லோன்ஸ் அண்ட் லோ ரேட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைக்ரோனா சிறிய அளவில் லோன் கொடுக்குற ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இட்ஸ் ப்ரொவைட் த கிரெடிட் அஸ் மைக்ரோ லெவலில் இருக்கும். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இட் வாஸ் த லான்ச் அண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 8th April 2015. ஓகே, ஸோ திஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரா பேங்கோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ரெகுலேட் த லெண்டர் ஆஃப் த பாரோவர்ஸ் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் பிரிங் ஸ்டேபிலிட்டி வித் த மைக்ரோ ஃபினான்சியல் சிஸ்டம். இதில் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கும், நிலையான ஒரு ஃபினான்சியல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் த ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் சப்போர்ட்ஸ் டு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் agencies that lend money and small business retailing self-help groups and individuals. Okay, that external financial credit supports இருக்கும் சரிங்களா. மைக்ரோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஜென்சிஸ், நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும். மணி வந்து லெண்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ரீட்டைல் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ரீட்டைலிங்காக, இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ரீட்டைலிங்காக இந்த மதுரா பேங்க்ஸ் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் ஆல் MFI அண்டு இன்ட்ரடக்ஷன் த சிஸ்டம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அண்டு அஸ்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து MFI அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃபர் ஏ கிரெடிட் கேரண்டிஸ் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைட் கேரண்டிஸ் அண்ட் லோன்ஸ் பீயிங்ஸ் ஆஃபர்டு மைக்ரோ பிஸ்னஸ். ஸோ லோன்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க மைக்ரோ பிஸ்னஸில். இன்ட்ரடியூஸ் த அப்ரோப்ரியேட்டிங் டெக்னாலஜிஸ் டு அசிஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் எஃபிஷியன்சி லெண்டிங். ஸோ எஃபிஷியன்சியான ஒரு லெண்டிங் ஆக்டிவிட்டிஸு அசிஸ்ட் த ப்ராசஸ் டெக்னாலஜிக்கலாக அப்ரோப்ரியேட் பண்ணுறது. பாரோவிங் அண்டு மானிட்டரிங் த டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல், ஒரு கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பாரோ பண்ணுறது, லெண்டிங் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதில் செய்வாங்க. ஓகேங்களா? You can understand for this concept, ma?